வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் எல்லாமே சேல் பண்ணுற ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே ராக்கெட்னு சொன்னது இந்த 390 தான் சொன்னேன். நம்ம இந்த 200 பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் எனக்கும் இருக்குது, எப்படி நான் இதை பற்றி பேச போகிறேன் அது மாதிரி உங்களுக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட்டில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த பைக்கை பற்றி நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த லெஜெண்டரி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒன்ஸ் அப்பான் டைமில் RC பைக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. RC மீன்ஸ் RC 200, RC 390 ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அடுத்த ரெண்டாவது ஒரு Gen 2 விட்டாங்க, அது நிறைய பேருக்கு இஷ்டப்படலை. ஸோ எல்லாருமே இந்த டியூக் மேலே தாவிட்டாங்க. ஓகேவா, நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த டியூக் சீரீஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த டியூக் சீரீஸ் சூப்பர் டியூக்குன்னு சொல்லிட்டு நிறைய மென்ஷன் பண்ணி நிறைய பேர் இந்த வண்டியை பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாடல் ஃபஸ்ட் இதில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 390 250 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி இந்த 200 இந்த டிசைனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 200 இந்த டிசைனை கொண்டு வந்தப்போ இந்த சேல் ரொம்ப அதிகமாகவே இந்த வண்டி சேல் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ டிசைன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த 250 இங்கே இருக்குது, அதே மாதிரி 390 அங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ 200 டிசைன் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வண்டியில் LC4C இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 250. அதே இன்ஜின் இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே டிசைனில் இந்த 200 ஆக போகுது. யாருக்காச்சும் இந்த டிசைன் வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்போவே பை பண்ணிக்கோங்க. இது நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை லாஸ்ட்லாம் சொல்கிறேன் என்னெல்லாம் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பற்றி பார்ப்போம். TFT டிஸ்பிளே ஆட் பண்ணியிருக்க ஒரு டியூக் 200 தான் கைஸ். ஸோ இந்த 200 கேட்டகரியில் இந்த அழகான டிசைனும் சரி, இந்த சக்ஸியான லுக்கும் சரி, ரோட் பர்சன்ஸ் கொடுக்குற ஒரு வண்டியும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் NS இருக்குது அப்படின்னு சொல்லி 90s கிட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க லைக் பண்ணுவாங்க. இப்போ உள்ள 2 கிட்ஸ் எல்லாமே நம்ம அந்த டியூக் 200 தான் லைக் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த KTMல இருக்க அந்த ராஜான்னு ஒரு பட்டம் இருக்குது, அந்த ராஜான்னு அந்த பட்டத்தை யாராலையும் பறிக்க முடியாது. இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான லீஃபாக இருக்குது. ஃபைபரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதான் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க கிராபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கிராபிளை பற்றி சொல்லணும்னா இந்த கிராபிள் 50 300 உள்ள கிராபிளும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கிராபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 200லேயும் இந்த டெயில் லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கிராபிள் கொடுத்துருக்காங்க. இதோட லுக்ஸை பார்த்தீங்கன்னா, இது 6 பேக் ஹெட்லைட்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே LED செட்டப்பில் வரும். இது பார்க்குறது ரொம்ப சக்ஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 390 தான் இந்த செட்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 250 ஆச்சு, அதுக்கப்புறம் 200 ஆச்சு. இதில் DRL வரும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வண்டி எடுத்து நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேவா, ரொம்ப லேட்டு தான். இந்த DRL மாதிரியே இதில் ஒரு ஷேப்பில் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் DRL இருக்குது. 6 பேக் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி LED தான். ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸியாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. ஸோ கைஸ், அந்த ஹெட்லைட்டு சைடில் கீழே வந்தீங்கன்னா WP-FXோட ஒரு USD 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த டிஸ்க் பிரேக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே இது நீங்கள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஸ்க் பிரேக் வருங்க. சரியா, லெஃப்ட் சைடில் இருந்தா. இதே இது 250 பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். புரியுதா, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அலாயும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 250. அதே இது நீங்கள் 200 பார்த்தீங்கன்னா இது ஓல்டு அலாய் தான். சைட்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலாக இருக்குது, அழகாக இருக்குங்க. இந்த லீஃப் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கில் பார்த்தீங்கன்னா 13.4 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரம் இதை ஃபில் பண்ணுற வேண்டிய நிலைமை வரையும் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கம்மி மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவல் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சுல ஒரு மாடல், அந்த BS3ல் ஒன்று அந்த ஆட்டோ சவுண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாடலை விட இந்த சீட்டிங் பொசிஷனிங் ரொம்பவே நல்லா இருக்கு சொல்லலாம். பில்லியனும் சரி, இது லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா வெளியே ரைட் போகிறதாலும் சரி, வெளியே போகிறதாலும் சரி, ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சேர்ந்துருந்து போகலாம், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் டயர் ஹக்கர் வரும். அதே இது 250லேயும் 390லேயும் டயர் ஹக்கர் வராது. ஸோ இந்த டயர் ஹேக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டிசைன் தான். இது முன்னாடியே இந்த டிசைன் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இப்போலாம் இதே டிசைன்லாம் விட்டுட்டுருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அண்டர்பிள் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது நார்மலாக வெளியே கொடுத்துருப்பேன். இந்த 250ல் 390ல் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இது ஒரு அண்டர்பிள் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கார்டு வரும் இல்லை, இந்த கார்டு இதில் வராது. நிறைய பசங்க வந்து கேட்குறது இந்த கார்டு வரலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த கார்டு வராது. நம்ம வேணாலும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் வாங்கி மாட்டிக்கலாம். பார்க்க இன்னும் லுக்காக இருக்குது அந்த கார்டு. இதில் இன்ஜின் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு போட்டால் தான் லுக்காக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இந்த இதில் செளி இருக்குல்ல, அந்த செளி ஈஸியாக வந்து இந்த ரேடியேட்டரில் வந்து அடிக்கும். இந்த ரேடியேட்டர் டக்குன்னு டேமேஜ் ஆக்கி விட்டுரும்.
ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்ட்ரலில் கிடையாது, இந்த சைடில் எல்லாம் இருக்குது. சைடில் இருந்து என்ன ப்ரோஜனம், சென்ட்ரலில் இருந்துருக்கணும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, பேக்கில் 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே டியூப்லெஸ் தான், டியூப் கிடையாது. இதில் ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் டியூவல் ஃப்ரேம் சொல்லுவாங்க. எங்கே டேமேஜ் ஆகுதோ அதை மாற்றிக்கலாம், ஓகேவா. ஃப்ரண்டில் டேமேஜ் ஆச்சுன்னா ஃப்ரண்டில் மாற்றிக்கலாம், பேக்கில் டேமேஜ் ஆச்சுன்னா பேக்கில் மாற்றிக்கலாம், ஓகேவா. ஃபைனலாக இந்த பீஸ்டோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு 25 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜினுங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 19.5 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு இந்த பவர் ரொம்ப ஒர்த்தியாக இருக்கும். ஸோ வெளியே கொண்டு போகிறப்போ இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 135, 130 அந்த மாதிரி தான் போகும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நிறைய பேர் இந்த 250, 390 ஓட்டிட்டு 200 ஓட்டினீங்கன்னா இது ஒரு பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு இந்த சிட்டி சைடு இந்த இங்கிட்ட ஓட்டுறதுக்கெல்லாம் இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். அது இது வெளியே கொண்டு போகிறப்போ இது ரொம்ப பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 25 PS பவரே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, செயின் ஸ்ப்ராக்கெட்டரை மாற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீத்து கம்மியாக இருக்க டீத்து வாங்கி போடுங்க. இப்போ இது 42 டீத் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 38 அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிக்கப் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாப் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ 200 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 822 mm வருது. அதே இது 250 பார்த்தீங்கன்னா 830 mm வருது. ஸோ ஷார்ட் ரைடருக்கு இதில் கால் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கால் ஏற்றிடும். ஸோ ஒரு 20 நேரம் தான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் கொஞ்சம் பவராக இருக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா 250 போயிருக்கலாம். அதே இது இல்லை எனக்கு ஓல்டு லுக்கில் இந்த சக்தியான லுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டி போயிருக்கலாம். அதே இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm தான் வருது. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டுங்க இது, சரியா. இது 183 mm கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. இது நம்ம சிட்டி சைடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஃபுல் அடிச்சுட்டு போனீங்கன்னா அடி தட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம், சரியா. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மி இந்த வண்டிக்கு. ஃபைனலாக நம்ம இந்த TFT டிஸ்பிளே பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா ரெடி டு ரேஸ். ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ கைஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இந்த ஜாய்ஸ்டிக் இதை வச்சு தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமு, இதோட நம்ம பேசிக்காக உள்ள விஷயங்கள் எல்லாமே இதில் காமிக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் கைஸ் இதில் ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ABS ஆனில் இருக்குது, ரெண்டும் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ABS நம்ம கலத்தி போட்டிருக்காங்க, சரியா. சூப்பர் மோட்டோன்னு சொல்லிட்டு காமிக்கும் அப்படின்னா ABS ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம், சரியா. ஸோ இதில் ரைட் மோட் ஒன்றும் கிடையாது கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மிட் ரேஞ்சு, இது லோ ரேஞ்சு. இப்போ KTMக்குள்ளே என்ட்ரா வரீங்க அப்படின்னா இந்த வண்டியை ஓட்டி பழகினீங்கன்னா அந்த ரெண்டு மாடலும், இப்போ 390 சரி 250 சரி வச்சு விளையாடலாம், சரியா. அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ பைக் இன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கூல் டெம்பரேச்சர் காமிக்கும், அது மாதிரி ஃபியூல் ரேஞ்சு எவ்வளோ ரேஞ்சு போகும்னு சொல்லி காமிக்கும், பேட்டரியோட வால்ட்டு காமிக்குது, ஓடோமீட்டரும் காமிக்குது. அது மாதிரி சர்வீஸ், சரியா. சர்வீஸ் நீங்கள் எப்போ விடணும், அது மாதிரி எந்த கிலோமீட்டர் விடணும்னு சொல்லிட்டு இதில் கிளியராக காமிச்சிடும், ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ரிப் 1 ட்ரிப் 2 அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இதிலே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்டில் இருக்குது தெரியுமா, இதுதான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இதில் உனக்கு சாவி ஆன் பண்ணணும்னு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் குவிக் செலக்டர்னா இந்த ரெண்டு பட்டன்லேயே நீங்கள் ஷார்ட்டாக செலக்ட் பண்ணுறது தான் எக்ஸாம். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி, இதை நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோன் பேர், அதுக்கப்புறம் ஃபோனும் பேர் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்காம் இருக்குல்ல, இன்டர்காமும் பேர் பண்ணிக்கலாங்க. இது KTMல ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வச்சு கனெக்ட் பண்ணலாம். இது ஷிஃப்ட் லைட்டு அப்படின்னா நீங்கள் வண்டியோட அந்த RPM மீட்டர் இருக்குல்ல, அது இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்ச அப்புறம் அதை அன்லாக் பண்ணி தருவாங்க. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் கிளாக்கு, டேட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸாக ஸ்பெக்காக பெருசாக எதுவுமே இல்லை. ரைட் மோட்ஸு, அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, குவிக் ஷிஃப்ட்ரு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் நான் லோ வேரியண்ட் அப்படின்னு சொன்னதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதில் அந்த மோட்ஸ் எதுவுமே கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா நார்மலாக ஓட்டலாம். ஒரு ABS ஆன் பண்ணிக்கலாம், ABS ஆஃப் பண்ணிக்கலாம். அதை தள்ளி எதுவுமே கிடையாது. அதே இது நீங்கள் 250 போனீங்கன்னா குவிக் ஷிஃப்ட்லாம் வந்துடும், சரியா. அதே இது நீங்கள் 390 போனீங்கன்னா எல்லாமே வரும். உங்களுக்கு என்னது க்ரூஸ் கண்ட்ரோலும் சரி, ஸ்பீடு கண்ட்ரோல், அதே மாதிரி குவிக் ஷிஃப்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் இருக்குங்க. அது மாதிரி காரணம் ABS எல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது லோ வேரியன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரா ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் KTM 200 எடுங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இந்த வண்டியை ஓட்டலாம். இங்கே சுவிட்சஸை பார்த்தீங்கன்னா இது கீபோர்ட்ஸு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு, ஹார்னு, இது ஹசார்டு. இந்த ஹசார்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கைஸ். நீங்கள் டிஃபால்ட்டாகவே இதில் ஹசார்டு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஹசார்டு வந்துடும்.
ஸோ இந்த ஹசார்டை போட்டுட்டு இந்த சாவியை ஆஃப் பண்ணிங்கன்னா ஹசார்டு பற்றிட்டு தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹசார்டை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வண்டி ஆஃப் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா பாஸ் சுவிட்சு அதே மாதிரி ப்ரைட்டு டிம் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த கேடிஎம்மில் முன்னாடி வந்த மாடல்லே தெரியும், இந்த ஹில் சுவிட்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹில் சுவிட்ச் மேலே கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சு கீழே கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த கிரிப்ஸ் என்ன அப்படின்னா க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டுற இந்த கிரிப்ஸ் ஆகாது. இல்லைன்னா க்ளவுஸ் போடாமல் ஓட்டிங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போகிறப்போ கை ரொம்ப வலிக்க மாதிரி இதில் ஃபீல் ஆகும். 250 390 எல்லாமே அந்த இதெல்லாம் மாற்றிட்டாங்க, ஓகேவா? இது ரைட் பை த்ராட்டில், இந்த த்ராட்டில் நல்லா இருக்கும். இதில் ரைட் பை த்ராட்டில்லாம் வராது, நார்மலாக அந்த ஒயர் தான் பார்த்தீங்க, ஒயர் இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரி கேடிஎம் கீ, இந்த கீக்கு ஒரு எமோஷ்னல் டச் இருக்குது. இந்த கீயை பார்த்தாலே எவ்வளோ கேடிஎம் ஆர்சி வச்சிருக்கேன், டியூக் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடி காலேஜ் படிக்கும்போதெல்லாம் யோசிப்போம். ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுல ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பை பார்த்து நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம வண்டியில் மட்டும்தான் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வண்டியிலும் இந்த கேப் இருக்குங்க. ஸோ இந்த கேப்பை பற்றி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வண்டியிலும் கேப் இருக்கா, அதே இது இந்த வண்டியில் காமிச்சாரங்க பார்த்தீங்களா? இந்த வண்டியில் அந்த கேப் இருக்குது, அதே இது அந்த வண்டியிலையும் இருக்குது. இப்போ வீடியோவில் பார்க்குறது பெருசாக அந்த கேப் மாதிரி தெரியல, ஆனால் இதுவும் பெரிய கேப் மாதிரி நேரில் பார்க்க தெரியுது, சரியா? இந்த கேப் எல்லா வண்டியிலையும் இருக்குது, அந்த யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? ஒன்று இந்த டிசைனுக்கு இந்த 200 கம்ஃபர்டபுளான ஒரு ரைடுங்க, சரியா? இந்த டிசைனுக்கு 390 250 இருக்கிறப்போ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த Gen 1 Gen 2ம் இதே டிசைனு, அந்த டிசைனில் அந்த பவருக்கு இந்த டிசைனு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓட்டினாலே ஏதோ நம்ம தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 200 இருக்குல்ல, இதில் இந்த ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு இந்த பவரு இந்த டார்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு நான் ஸ்பெக்கை சொல்லியிருக்கேன். நான் ஏதாச்சும் மறந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், ஓகேவா? இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான், இதில் கார்பெட்லாம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மறந்தேன், ஏதாச்சும் மறந்தேண்ணா? ஸோ எனக்கு தெரில. ஸோ ஏதாச்சும் நான் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த வண்டி கன்னியாகுமரியில் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,55,000 வருது, 2,55,000 வருது ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ யாருக்காச்சும் வண்டி வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஷோரூம் ரைட் பண்ணுங்கள். இது கேடிஎம் மார்த்தாண்டோம், ஓகேவா? இவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் ஒரு 40 பே பண்ணாலே இந்த வண்டியை வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். சிலவங்களுக்கு 35க்கு ஓகே ஆகுதுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ யாருக்காச்சும் வண்டி வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணுங்கள், ஓகேவா?